श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। आमीलिताक्षमधिगम्य मुदा मुकुन्दम् आनन्दकन्दमनिमेषमनङ्गतन्त्रम् आकेकरस्थितकनीनिकपक्ष्मनेत्रं भूत्यै भवेन्मम புஜங்கசயாங்கனாயாः. இது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் 3வது பாட்டு. இதுலேயும் அம்மா தேவி லக்ஷ்மி தேவியினுடைய பார்வை, கண் பார்வையை பற்றி தான் சொல்கிறாரு சங்கரர். இப்போது 2வது பாட்டில் அவங்களுடைய வெக்கம் பார்த்தோம் இல்லையா? போய் அதாவது பார்க்குறாங்க, அவர் பார்க்காத சமயத்தில் அவரை பார்க்குறாங்க, அவர் கண்ணு திறந்தால் உடனே திருப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காய்னஸ் காமிச்சார் அங்கே. இப்போ இதில் இந்த 3வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், லைன் பை லைன். ஆமீலிதாக்ஷ மதிகம்ய முதா முகுந்தம் அப்படின்னா, ஆமீலிதாக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூடி இருக்கிற கண்ணுங்க. ஆமீலிதாக்ஷம், கண்ணு மூடி யோக நித்ரையில் இருக்கிறாரு விஷ்ணு பகவான். அவர் ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு கண்ணு மூடி இருக்கிறார். அது ஆமீலிதாக்ஷம், அக்ஷம் கண்ணுங்க இல்லையா? ஆமீலினா மூடி இருக்கிறது, கண்ணு மூடி இருக்குது. யோக நித்ரையில் இருந்த அவர் அந்த முகுந்தன், அவருடைய இன்னொரு பேர் முகுந்தன். அந்த மாதிரி முகுந்தனை அப்படி அந்த தேவியின் பார்வை அப்படி பார்க்குதோம். முதா முகுந்தம், அதாவது அந்த அழகை அப்படி ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் கண்மூடி யோக நித்ரையில் இருக்கிற முகுந்தனை அந்த மாதிரி அம்மா தேவியினுடைய முழு பார்வை, அவர் கண்ணு மூடி இருக்கிறதுனால தைரியமாக கண்ணு முழுசாக திறந்து அவரை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அந்த முதான்னா அவ்வளோ ஆனந்தமாக பார்க்குறாங்க. அதிகம்ய, அதிகம்யன்னா சந்தோஷமாகவும் முதான்னா சந்தோஷம், அதிகம்யன்னா அதிக சந்தோஷத்தோடு பார்க்குறாங்க. அந்த பார்வையானது அவங்களுடைய பார்வை, அதாவது படுத்துன்னு இருக்கிற யோக நித்ரையில் இருக்கிற விஷ்ணு பகவான் கண் மூடி படுத்திருக்கிறாரு. அவர் படுத்திருக்கிறாருன்ற ஒரு தைரியத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா லக்ஷ்மி தேவி நல்ல கண்ணை விரித்து முழுசாக அவர் பாடி ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்க்குறாங்க. அதுவும் எப்படி முதா அதிகம்ய, அதாவது அந்த சந்தோஷம் அதிகமாகுது, பார்க்க அவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகுது. அப்படி ரசித்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அந்த அழகை, அவருடைய அழகை ரசித்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி அதனால் முதா சந்தோஷம் அதிகமாகுது முகுந்தனை பார்க்கும்போது. அதுதான் முதல் லைன். கண்ணு மூடி படுத்திருக்கும் முகுந்தனை அதிகமான சந்தோஷத்தோடு பார்த்து ரசிக்கிறாங்க லக்ஷ்மி தேவி. அது முதல் லைனில். ஆனந்த கந்த மணிமேஷ மனங்க தந்திரம், இது 2வது லைனில். இதில் என்ன சொல்கிறாங்க, அப்படி பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது ஆனந்தம் பொங்குது. ஆனந்த கந்தம், ஆனந்தம் பொங்குதான், அதாவது அடியிலேருந்து மனசுலேருந்து ஆனந்தம் வருது. ரூட் ஆஃப் பிளிஸ், கந்தம்னா ஒரு ரூட் மாதிரி, கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதோ எதுலேருந்தோ வருது, அது பொங்கி வருது. அந்த மாதிரி அவங்க மனசில் ஆனந்தம் பொங்குது. அந்த பார்க்கும்போது ஆனந்தம் கந்தம், அந்த ஒரு ரூட்லேருந்து உள்ளேருந்து பொங்கி வர்ற மாதிரி ஆனந்தம் வருது. கந்தம் அனிமேஷம் அந்த மாதிரி. இப்போது இதுவும் அந்த கண்ணு திறந்து பார்க்குறது. அனிமேஷம்னா திறந்த கண்கள், வைட் ஓப்பன். அந்த மாதிரி திறந்து ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி படுத்துன்னு இருக்கிறவரை, அந்த மாதிரி கண்மூடி படுத்துன்னு இருக்கிறவரை அவருக்கு தெரியாமல் இவங்க கண்ணை வைட் ஓப்பனாக வச்சு
ஆனந்தம் உள்ளேருந்து பொங்கி வர்ற ஆனந்தத்தோட ரசித்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஆனந்த கந்த மணிமேஷம், அந்த ஆனந்தம் உள்ளேருந்து ஆனந்தம் பொங்குது. கண்ணுங்களை நிமேஷம்னா அந்த கண்ணுங்களை வைடாக ஓப்பனாக வச்சு பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 லைன்லேயும் லக்ஷ்மி தேவி முகுந்தனை பார்த்து ரசிக்கிற விஷயம் பாடுறாரு சங்கரர். ஆமேலிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம், அந்த ஆனந்தம் பொங்க பார்க்குறாங்க. அதிகமாவது ஆனந்தம், அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தோட முகுந்தனை கண்மூடி படுத்திருக்கிறாரு அவர். பட் லக்ஷ்மி தேவி கண்ணு விரிச்சு நல்லா வைட் ஓப்பன் ஐஸோடு பார்க்குறாங்க. ஆனந்த கந்தமாக அந்த மாதிரி உள்ளேருந்து பொங்கி வர்ற ஆனந்தத்தோட திறந்த கண்ணுங்களோட அப்படியே விழுங்குற மாதிரி அவ்வளோ ஆசையாக பார்க்குறாங்க. ஒருத்தர் அப்படி கண்ணு விரித்து பார்த்தா என்ன சொல்லுவோம், என்ன அப்படி அப்படியே விழுங்கிடுவியா, விழுங்குற மாதிரி பார்க்குறியே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துன்னு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போதே கூடவே என்ன ஆகுதுன்னா அனங்க தந்திரம், இது முக்கியம் இங்கே. அனங்க தந்திரம்னா அனங்கன்னா யாருன்னா பாடிலெஸ் பர்சன். அது யார்? மன்மதன். அவனுக்கு தான் பாடி இல்லை இல்லையா? சிவபெருமான் எரிச்சிட்டார் மன்மதனை கோபத்தில். அந்த மாதிரி எரிஞ்சு போயிட்ட மன்மதன். ஆனால் ரதிதேவிக்காக விட்டுருக்கிறார். நீ பாடிலெஸ்ஸாக இரு, உன் வேலையை பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டார். அதனால் மன்மதன் உடம்பே இல்லாததான் இருக்கிறான். அந்த மாதிரி அனங்கன், அதனால் அவனுக்கு அனங்கன்னு பேர். மன்மதன் யார் தெரியும் இல்லையா நமக்கு? அந்த மாதிரி ஒரு ஆசையை தூண்டுறவன், எல்லாருக்குள்ளேயும் அந்த ரொமான்ஸ் தூண்டுறவன் அர்த்தம். அந்த மன்மதன் அவனுடைய ஒய்ஃபு ரதி தேவி. அவங்க அந்த மன்மதன் இப்போது பாடிலெஸ்ஸாக இருக்கிறதுனால அவனுக்கு அனங்கன்னு பேர். அனங்க தந்திரம். இப்போ இந்த அம்மா லக்ஷ்மி தேவி அவரை பார்க்க அந்த மாதிரி ஒரு கண்ணை விரித்து அந்த ஆனந்தமாக ஆசை பொங்க அது பார்க்க அவங்களுக்கு ரசிக்கிறாங்க இல்லையா? அந்த அழகை ரசிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கூடவே அனங்க தந்திரம் வேலை பண்ணுது அவங்க மனசில். அதாவது மன்மத டெக்னாலஜி, தந்திரம்னா டெக்னாலஜி. மன்மதனுடைய வேலை என்ன? அது அங்கே ஆரம்பிக்குது. மன்மத லீலை வேலை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக் ஃபீலிங் வருது லக்ஷ்மி தேவிக்கு. அப்படி பார்த்துக்கினே இருக்கும்போது, அந்த ஆசையாக பொங்கி வர்ற ஆசையோடு பார்த்துக்கினே இருக்கும்போது மன்மத லீலையும் கலந்துக்குச்சு, அதில் சேர்ந்துடுச்சு. இப்போ அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்கோடவே பார்க்குறாங்க விஷ்ணு பகவானை அப்படின்றது தான் இந்த செகண்ட் லைன். இதை யார் சொல்கிறது? இந்த சின்ன பால பிரம்மச்சாரி கீழே நின்றுன்னு, பூமி மேலே நின்றுன்னு அவர் சொல்கிறார், அவர் பாடுறார். அவருக்கு அம்மா கண்ணில் ரொமான்ஸ் பொங்குதுன்றது கூட அவருக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்கோடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கணும் இல்லையா? அது சின்ன வயசாக இருந்தாலும் அவர் ஃபுல் விஸ்டமோடு இருக்கிறாருன்றதுனால அவருக்கு இதெல்லாம் தெரியும். சரி, எப்படி பாடுறாரு? இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு விஷன் தான் அவருக்கு. அதெல்லாம் அதாவது யோசித்து உட்காந்து எழுதலை இல்லை இந்த பாட்டெல்லாம். அங்கே பார்க்குறாரு திவ்ய திருஷ்டின்ற மாதிரி. வைகுண்டத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே பார்த்து அதை ரசித்து அது அப்படியே வேர்ட்ஸ் இங்கே வருது. அந்த மாதிரி நேரில் பார்க்குற மாதிரியே தான் பாடுறாரு. ஸோ இந்த 2 லைன்லேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி தேவி எப்படி அந்த யோக நித்ரையில் இருக்கிற முகுந்தனை பார்த்து ரசித்து அது பார்த்துன்னு இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த மன்மத ஃபீலிங்ஸ், மன்மத லீலை அவங்களுக்கு விளையாடுது உள்ள மனசில். ஸோ ரொமான்டிக் ஃபீலிங் வந்திருக்குது. அது வரைக்கும் பார்த்தோம் 2 லைனில். அப்புறம் 3rd லைனில் என்ன அப்படின்னா, ஆகேகரஸ்தித கனீனிக பக்ஷ்மநேத்திரம். ஆகேகரஸ்திதா. இங்கே என்ன ஆச்சுன்னா, இப்போது அந்த மாதிரி பார்த்துக்கினே இருக்கும்போது இவ்வளோ நேரம் ஒரு
கண் ஒருத்தருடைய பார்வை தன் மேலே அப்படியே மேயுதுன்னா முகுந்தனுக்கு தெரியாத இருக்குமா? ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லிக்கணும் இல்லையா? இப்போ நமக்கே கூட சாதாரணமாக நம்ம மனுஷ ஜென்மத்துங்களுக்கே யாரோ பின்னாலேருந்து பார்க்குறாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு இன்ட்யூஷன் வரும் இல்லை? யாரோ பார்த்துன்னு இருக்காங்கன்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது பகவானுக்கு வராதா? அவர் படுத்துன்னு இருக்கிறவருக்கு தெரியுது. யோக நித்ரையில் தான் இருக்கிறாரு கண்மூடி. ஆனால் இங்கே லக்ஷ்மி தேவியினுடைய பார்வத்தன் மேலே மேயுது. ஃபுல்லாக பார்த்துக்கின்னு இருக்காங்க, ரசிக்கிறாங்க, எல்லாமே அவருக்கு தெரியுது. அந்த மாதிரி தெரிஞ்சப்போ அவர் என்ன பண்ணுறாரு? சட்டுன்னு கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்த உடனே அந்த மன்மத லீலையோட அந்த ஒரு ரசனையோடு பார்க்குறாங்க இல்லையா? அதை பார்த்துட்டார். பார்த்துட்டு அந்த கேட்க அந்த மாதிரி பார்த்துட்டப்போ என்ன பண்ணுறாங்க? அம்மா, நான் இப்போ அந்த மன்மத லீலை வேலை பண்ணுது. இவர் பார்க்குறாருன்னு தெரிஞ்சப்புறம் கூட அவங்க ஒரு வேலை பண்ணுறாங்க லக்ஷ்மி தேவி. என்னது அதுன்னா ஆகேகரஸ்திதா. ஆகேகரஸ்திதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லேசாக அந்த ஒரு கண்ணை லேசாக கொஞ்சமாக மூடி திறக்கிறாங்க. அதுதான். அது என்ன அர்த்தம்? ஒரு கண்ணு மட்டும், ஒரு கண்ணு திறந்துருக்குது லக்ஷ்மி தேவி. இது இப்போது அவர் பார்க்குறாரு, ஓ என் மேலே என்னை கவனிச்சுன்னு இருக்காங்க லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி கண்ணை திறந்துட்டார். கண்ணை திறந்து அவர் பார்த்துக்கின்னு இருக்கும்போது லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க? ஒரு கண்ணை மூடி இப்போ தைரியம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னே வெக்கப்பட்டு இழுத்துக்கினாங்க கண்ணை இல்லையா, பார்வையை. இப்போது தைரியம் வருது. ஏன்னா மன்மதன் வேலை பண்ணுறானே உள்ள. அதனால் தைரியம் ஒரு கண்ணு திறந்துருக்குது, ஒரு கண்ணு அப்படி லைட்டாக கார்னர் ஆஃப் தி ஐ அப்படி ஒரு பிளிங்க் பண்ணுறாங்க, அதாவது மூடி திறக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்து கண் அடிக்கிறதுன்னு. அப்படி ஒரு பிளிங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டுன்னு ஒரு கார்னர் ஆஃப் த ஐயை அப்படி மூடி திறக்கிறாங்க. அதுதான் ஆகேகரஸ்திதா, லேசாக கண்ணை மூடி திறக்கிறது. அந்த மாதிரி நம்ம சாதாரணமாக அது எத்தனையோ பார்க்குறோம். எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணுறது, யாராவது பார்த்து கண்ணடித்தோம் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம். அப்படி பண்ண உடனே அதை பார்த்துட்டாரு விஷ்ணு பகவான். கேகரஸ்திதா, அது அவர் அந்த மாதிரி ஒரு, அதாவது என்ன, அதுவும் ஒரு ரொமான்டிக் சிக்னல் தானே அது. அந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தாங்க அம்மான்னு அர்த்தம். அப்படி பார்த்து அந்த லவ்வோடு இருக்கிறாங்க. இப்போ மன்மதன் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். பண்ணதுனால இந்த தைரியம் அவருக்கு கண்ணை அடித்து ஒரு சிக்னல் பண்ணாங்க, ரொமான்டிக் சிக்னல் கொடுத்தாங்க. அதுதான் ஆகேகரஸ்திதா. அந்த மாதிரி கொடுத்தப்புறம் இவர் சும்மா இருப்பாரா? இவரும் தன் பங்குக்கு அவர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, கனீனிகா பக்ஷ்ம நேத்திரம், அப்படியே அங்கேயே படுத்தபடியே அந்த கண்ணுங்களை ரசிக்கிறாராம். அதாவது அந்த கண்ணுங்களுடைய கனீனிக்கா அப்படின்னா ஐபால், அந்த விழி, அந்த அழகான கருவிழியை ரசிக்கிறார். அப்புறம் பக்ஷம்னா ஐ லேஷஸ் இருக்கும்ல கண்ணுக்கு, அந்த கண் ஓரமாக, அதுங்களை அந்த அந்த சின்ன சின்ன முடிங்க, அதுங்களை ரசிக்கிறார். அப்புறம் நேத்திரம், கண்ணை ரசிக்கிறார். என்ன அழகான கண்ணு. இப்போ அவருக்கு மன்மத ஃபீலிங் அங்கே வந்ததுன்னா அவர் அது அப்படியே இந்த பக்கமும் வருது கொஞ்சம். இவருக்கும் அந்த மாதிரி எண்ணம் அப்படி திருப்பி ரெசிப்ரோகேட் ஆகுது. அந்த மாதிரி இவரும் அப்படியே அந்த ஆஹா என்ன அழகு கண்ணு அப்படின்ற மாதிரி கண்ணு கருவிழிங்களையும், கனீக்கான அந்த ஐபால், பக்ஷம்னா ஐ லேஷஸ், அந்த கண் இமைங்க, அந்த இமைக்கு இருக்கிற முடிங்க ஓரத்தில், அது ஐ லேஷஸ். அப்புறம் நேத்திரம், கண்ணு, எல்லாத்தையும் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் ரசிக்கிறார். இதுதான் நடக்குது அங்கே 2 பேர் நடுவில். இப்போது எல்லாம் ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்கோடு இருக்கிறாங்க 2 பேரும். அதை தான் பார்க்குறோம் இங்கே இந்த 3 லைனில். ஸோ கண்களால் ஒருத்தர் விழுங்குற மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அதை தான் சொல்லியிருக்காரு இந்த 3 லைன்லேயும். அப்படி சொன்னது அந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கிற லக்ஷ்மி தேவியை இவர் பார்க்குறார். அதை பார்த்து இவர் அப்படியே பாடுறார் இல்லையா சங்கரர் பார்த்தவர். ஆனால் இவருக்கு என்ன வேணும் இப்போது? அந்த அம்மானுடைய கட்டாட்சம் வேணும். அதனால் 4வது லைனில் பூத்தியை பவேன் மம புஜங்க ஷயாங்கனாயாக அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ தன்னுடைய ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாரு 4வது லைனில். அம்மா இந்த மாதிரி நீ அங்கே அவ்வளோ அழகாக படுத்துன்னு இருக்கிற முகுந்தனை ரசித்து பார்த்துன்னு இருக்கியே. முதல் லைனில் அவர் கண்ணு மூடி இருந்தாலும் அப்படியே நீ ரசித்த அந்த மாதிரி ரசித்து பார்த்துன்னு இருக்கிற. அதுக்கப்புறம் நீ பார்க்குறது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அவர் கண்ணு சட்டுன்னு திறக்கிறாரு. திறந்து நீ பார்த்துக்கின்னு இருக்கிற. கூடவே மன்மதன் வேறு விளையாட ஆரம்பிச்சிட்டான். 2 பேர் மனசுலையும் பூந்துட்டான், விளையாடுறான். அந்த மாதிரி டைமில் அவர் சட்டுன்னு கண்ணை திறந்தார். திறந்தவர் சும்மா இல்லை, அவர் அப்படியே உன் கண் அழகாக ரசிக்கிறார். அந்த விழிங்களை பார்த்தா அழகாக இருக்குது, அந்த புருவங்களை பார்த்தா அழகாக இருக்குது, அந்த ஐ லேஷஸ் பார்த்தா அழகாக இருக்குது, அந்த கண்ணு முழுக்க விழி முழுக்க 2மே அவ்வளோ அழகாக இருக்குது அவர் கண்ணுக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்குதுன்னு ரசிச்சுன்னு படுத்துன்னு இருக்கிறார் அவர். அம்மா கண்ணடித்து விளையாடுறாங்க, கண்ணை சிமிட்டி விளையாடுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி இதில் இருக்கிறீங்களே லயிச்சு போய். அந்த கண்ணு பார்வை விஷ்ணு பகவானுக்கு மட்டும்தானா? அவரை மட்டும்தான் பார்த்துக்கின்னு இருப்பியா எப்போவுமே? கொஞ்சம் இந்த பக்கம் திருப்புமா. பூத்தியை பவேன் மம, இங்கே நான் நிற்கிறோம் என் மேலே, மம எங்கள் மேலே திருப்பு, என் மேலே திருப்பு, கொஞ்சம் இந்த பக்கம் போதும். அவரை பார்த்தது எவ்வளோ நேரம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கண்ணை ஒரு தடவை இந்த பக்கம் திருப்புமா அப்படின்னு கேட்குறார் லக்ஷ்மி தேவியை. லக்ஷ்மி தேவியை எப்படி அட்ரஸ் பண்ணுறாருங்க? புஜங்க ஷயாங்கனாயாக. அதாவது ஒரு பாட்டில் சமுத்திர குமாரி அப்படின்னாரு இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே புஜங்க சயனம். புஜங்க சயனம்னா பாம்பு மேலே படுத்திருக்கிறவர். புஜங்கம்னா பாம்பு, சர்பெண்ட். அது மேலே சயனம், அது மேலே படுத்திருக்கிற அங்கநாயாக. அங்கநாயாகனா மனைவியானவளே. அந்த பாம்பு மேலே படுத்திருப்பவருடைய மனைவியே அப்படின்றார். அப்படி அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி புஜங்க சயனமாக இருக்கிறாரே, அந்த ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறாரே, அவருடைய ஒய்ஃப், அவருடைய மனைவி. அங்கநாயா அப்படின்னா அந்த மனைவின்னு அர்த்தம். அங்கநாயாகா அப்படின்னு கூப்பிடுறார். அந்த புஜங்க சயனனுடைய மனைவியே, மனைவியானவளே, கொஞ்சம் என் பக்கம் பாருமா. பூத்தியை பவேன், நான் இங்கே இருக்கிறேன், என்ன பாரு. நான் உன்னை கூப்பிட்டுன்னு இருக்கேன், உன்னை நினச்சின்னு இருக்கேன், என்ன பாரு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் அம்மானுடைய பார்வையை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு தான் பாடுறாரு. அந்த பாடும்போது அந்த பார்வையை அப்படி அழகாக சொல்லிவிட்டு, அந்த ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணின்னு இருக்காங்க, அந்த கண்ணோட யாரை பார்த்துன்னு இருக்காங்க, அந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கிறவங்கள இழுக்கிறாரு இந்த பக்கம். போதும், எங்களையும் கொஞ்சம் பாருமா. இதுக்கு முன் பாட்டில் எல்லாத்துலேயுமே இங்கே பாருமா, இங்கே பாருமான்னு தானே கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எங்களை பாரு, நீ ஒரு சின்ன இப்படி கொஞ்சம் உன் கட்டாட்சம் எங்கள் மேலே பட்டுட்டா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், வேணுன்றதெல்லாம் கிடைச்சிடும். ஸோ நீ முழுசாக கூட பார்க்க வேணாம், கொஞ்சம் திரும்பிப்பார். பூத்தியை பவேன் மம புஜங்க சயாங்கநாயாக, அதுதான் லாஸ்ட் லைனு. ஸோ அந்த மாதிரி அழகாக அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே நேரில் பார்த்த மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணி அதை அழகான வேர்ட்ஸ் போட்டு ஸ்பான்டேனியஸாக பாடுறாரு. அவர் யோசித்து உட்காந்து எழுதின பாட்டுங்கள்லாம் இல்லை, அது எழுதக்கூடிய வயசும் அவருக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான பாட்டு தான் இது. அந்த மாதிரி ரசித்து பாடி நமக்காகவே பாடியிருக்கார். ஸோ லக்ஷ்மி தேவி, நீ எப்போவுமே அவர் கால் மாட்டில் உட்காந்து அவர் காலை அமுக்கிறதும் அவரை பார்க்குறதுமா இருக்காதே, கொஞ்சம் இங்கே நாங்கள்லாம் வறுமையில் வாடுறோம், சில பேர் எங்களுக்கெல்லாம் நல்லதை கட்டாட்சம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறது தான். ஸோ
ஸோ இந்த மாதிரி உருக்கமாக பாடினா நமக்குள்ள நம்மளை எத்தனை பேருக்கு பண கஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக அம்மா திரும்பி பார்த்து அந்த கடாட்சம் கிடைக்கும். இருக்கிறவங்களே பாடின்னு இருக்கக்கூடாது, ஆனால் அந்த பேராசை இருக்கக்கூடாது. அதிகம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரீடுன்றது இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிஜமாகவே பண கஷ்டம் இருக்குதுன்றவங்க உருக்கமாக இந்த லைன்ஸை பாடினா கண்டிப்பாக அந்த கடாட்சம் கிடைக்கும். அதுதான் இதில் பெனிஃபிட்டாகவும் சொல்கிறாரு, அந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு சங்கரர். ஸோ அதை பார்த்துருக்கோம். இந்த இதில் அடுத்த ஆடியோவில் அடுத்த பாட்டை பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ.